ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து 5:30க்கு எந்திரிச்சாச்சு. நம்ம கூடயே வந்து தலைவர் சர்வேஷும் வந்து எந்திரிச்சாரு. கரெக்ட்டா 5:30க்கு எந்திரிச்சுருவாரு. இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ண பார்த்தாரு. அவருக்கு விழாம இருக்கறதுக்கு பக்கத்துல தலைவணி வைப்போம் இல்லையா? அதுல ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கிழிஞ்சு பஞ்ச எடுத்து வாயில வைக்க போயிட்டாரு. நல்ல வேள பார்த்து எடுத்துட்டோம். அந்த தலைவணியும் எடுத்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, பாக்ஸிங் பேக் அவரு தன்வந்த்க்காக வாங்குனது. அதுல லைட்டா கிழிஞ்சிருக்குது. அத உதைச்சு உதைச்சு கிழிச்சுட்டாங்க. அப்புறம் கேலண்டர் வீடியோ எடுத்துட்டு தேங்காய் துருவி கொடுத்தா தான் டீ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் சொன்னாங்க. சரின்னு சொல்லி தேங்காவை துருவி கொடுத்துட்டு டீ குடிச்சிட்டு இன்னைக்கு நல்லா இருந்துச்சு டீ. அப்புறம் பழம் வாங்கியிருந்தேன் வெள்ளிக்கிழமை சந்தையில். அது கொஞ்சம் பழுத்துருச்சு. பாதி தான் இருக்குன்னு பார்க்காதீங்க, ஏற்கனவே பாதி சாப்பிட்டோம். தன்வந்த் எந்திரிச்சார், அவருக்கு பால் கொடுத்துட்டு இந்த ஸ்கூல் இன்னைக்கு முதல் நாள் ஓப்பன் பண்ணுறாங்க. அதனால் ஸ்கூல் புக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கெல்லாம் ப்ரௌன் ஷீட்டு லேபிள் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் இப்போ போட்டு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பினேன் அவரை. இது போகிறக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் நேற்று நம்ம அந்த சுக்கிட்டி கீரை பறித்தோம் இல்லைங்களா? அது வந்து இன்றைக்கி பொரியல் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், எவ்வளோ கீரை வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு பொரியல். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார், ரசம், அந்த சுக்கிட்டி கீரை பொரியல். அப்புறம் சர்வேஷ்க்கு வந்து கேரட் அது கூழ் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. இன்றைக்கி சர்வேஷ் பாருங்கள், இன்னொரு வேலை பண்ண பார்த்துட்டாரு. அங்கே கட்டில் அங்கே வச்சுருந்தோம், இங்கே வந்து பார்த்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் வந்திருந்தால் கீழே விழுந்திருப்பார். நல்ல வேலை பார்த்துட்டோம். இன்றைக்கி செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இவர் தன்வந்த் ரெடி ஆகிட்டார் ஸ்கூலுக்கு கிளம்புறக்கு. அவருக்கு ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டு துணி துவைச்சிட்டு நானும் சர்வேஷும் வெளியில் கொஞ்ச நேரம் திண்ணையில் உட்காந்துட்டு இருந்தோம். இப்போ எப்போவுமே கையிலேயே வச்சுருக்க வேண்டியதாக இருக்குது. கீழே வச்சோம்னா இப்போ கட்டில் வச்சா கீழே விழுந்திருப்பார். பார்த்துட்டு பாதுகாப்பாக பார்த்துக்கணும். இந்த இடம் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு தரையில் வந்து அப்படியே அந்த மண், இந்த எறும்பு வந்து அரித்து உள்ளே இருக்க மண்ணெல்லாம் வெளியே எடுத்துகிட்டு வருது. இதை ரெடி பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் கிளம்பணும். பாய்.